வணக்கம். சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் குழந்தைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 18 வயசு கடந்து ஒரு 19 வயசோ 20 வயசோ அவ்வளவுதான் இருக்கும். சின்ன பொண்ணு. அதுக்கு ரொம்ப பெருசா விவரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டோட அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள தனியா ஒரு இடத்துல, யாரும் இல்லாத ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு அருவருப்பான ஒரு கொடிய மிருகம் ஒண்ணு வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை வீடியோ எடுத்துட்டதா பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை சிதைச்சு, நல்லவேளையா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பெற்றோர்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி இருந்ததுன்றத திரு அண்ணாமலை அவர்கள் பயங்கர கொதிப்போட பேசினாங்க. நிஜமாவே அவரோட கூட பிறந்த ஒரு சகோதரியோ, அவருக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தங்களுக்கோ ஏதாவது ஒன்று நடந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படிதான் அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள், நிறைய முரண்பாடுகள் பேசப்படுற நேரத்துல உயர்நீதிமன்றமும் இத கேள்வி எழுப்பியிருக்கு. சமீபத்துல உத்தரப்பிரதேஷ்ல சில பள்ளி மாணவிகள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்த்தாப்புல வந்த ஒரு கயவன் ஒரு பெண் குழந்தைய தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டு போய் எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அவனை கண்டுபிடிச்சு இந்த போலீஸ்காரங்க எப்படி அவனை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. அதே நேரத்துல தமிழகத்துல இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிற இந்த நிலைமையில அந்த பெண்ணை பற்றிய கீழ்த்தரமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய நபர்கள் யாருன்றதையும் நீங்க பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல அதை விட கொடூரமா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பத்தின விமர்சனங்களை பாருங்க. திமுக அரசு செயல்படல, மூடி மறைக்க முயற்சி பண்ணினாங்க, எஃப்ஐஆர் போடல. இல்ல அந்த ஆளு நீ கீழே படுறேனா டிஎம்கேன்னு சொன்னாரு. ஏதாவது உண்டா? எந்த குற்றச்சாட்டாவது திமுக ஆட்சி மேல உண்டா? அவர் திமுகன்னு நான் ஏத்துக்கிறேன். எல்லா ரவுடியும் ஆளுங்கட்சி கூட தான் நிற்பான் எப்பயுமே. போய் எல்லா ஆளுங்கட்சிக்கும் இல்ல சார், அந்த வட்டக்கழக இருக்கலாம். நான் மறுக்கவே விரும்பல. 8 மணிக்கு மேல யாரும் நடக்காத ஒரு பகுதியில ஒரு ஆணோட உட்கார்ந்துகிட்டீங்கன்னால் வேற என்ன நடக்கும்? இல்ல இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமா சார், நடக்கும். நீங்க இன்வைட் பண்றீங்க. இதை விட கீழ்த்தரமா விமர்சிக்க முடியுமா? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல உட்கார்ந்து ஒரு பெண் குழந்தைய, பாதிக்கப்பட்ட குழந்தைய, அதோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ற மனசாட்சி கூட இல்லாம எப்படி பேசியிருக்காரு பாருங்க. அங்க என்ன பேசப்பட்டிருக்கணும்? ஆக்சுவலா பெண்களோட பாதுகாப்பு பத்தியும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்றத பத்தியும் தான் இருந்திருக்கணுமே தவிர, அந்த பெண்ணை தாக்குவதன் மூலமாக அவங்களோட தன்னம்பிக்கையை சீர்குலைக்கிறது. அதாவது இது அந்த ஒரு பெண்ணை மட்டும் இல்ல, எல்லா பெண்களுடைய மனோநிலையுமே மாற்றக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு சிலர் தான் நமக்காக பேச முன் வராங்கன்ற போது, இந்த ஏற்கனவே ஃபேமஸான ஒரு டயலாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். நம்மளை வச்சும் அரசியல் நடக்கும், நம்மளை சுத்தியும் அரசியல் நடக்கும். அதனால பெண்கள் பெருமளவு அரசியலை கையில் எடுக்கணும், அரசியலுக்கு வரணும். அதுக்காக தான் 3 தலைமுறை பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை படிக்க அனுப்புறாங்க. அது நம்ம சொந்த காலில் நிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட உரிமைகளுக்காக போராடவும் கூட தான். இல்லைன்னா பெண்ணை பெத்தவங்க, பெண் கூட பிறந்தவங்க எல்லாரும் என்னைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்.